போன எபிசோடோட கடைசியில் ஒருத்தனை துரத்திட்டு வந்திருப்பாங்க. அவன் போய் தாரில் விழுந்திருப்பான். அவனுடைய திங்ஸ் எல்லாம் ஒரு இடத்துல கொட்டி கிடக்க அங்கே போய் நம்ம ஹீரோ செக் பண்ணுறாரு. பார்த்தா அதில் நிறையா பாடி பார்ட்ஸ்லாம் இருக்குது, அதில் கைகளும் இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க அப்படியே கட் பண்ணால் ஃப்ளாஷ்பேக்கில் நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் என்ன சண்டைங்கிற மாதிரி காமிக்கிறாங்க. சந்தியாவோட மாமா ஒரு நாள் பார்ட்டிக்கு போயிட்டு கொஞ்சம் லைட்டாக சரக்கை போட்டு வந்திருக்காரு. இதை எப்படியாவது நம்ம ஹீரோட்ட சொல்லலான்ட்டு அவங்களும் கால் பண்ணுறாங்க. உடனே நம்ம ஹீரோ காலையை எடுக்கல. சரி, நான் அமுதனுக்கு ஃபோன் பண்ணி இதெல்லாம் சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ வேறு ஏதோ டென்ஷனில் பேசிகிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் இவங்களோட மாமா வந்து கூப்பிட்டுக்கிட்டே இருக்க டக்குன்னு கை வச்சிடுறாரு. அதுக்கப்புறம் தான் அமுதன் வந்து இது சந்தியாவோட மாமானான்னு சொல்ல, அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோக்கே புரியுது, கொஞ்சம் முன்னாடியே சொல்ல மாட்டேடாங்கிற மாதிரி அப்போ தான் ஃபீல் பண்ணுறாரு. இதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அந்த உடல் பரிசோதனை செய்கிற மையத்துக்கு முன்னாடி அந்த இடத்துல ஒரு பையனோட அப்பா அம்மாவும் நின்றுக்கிட்டு, எங்களுக்கு ஒரே பையன், அவன் மேலே கத்தி எதுவும் போடாமல் அப்படியே கொடுத்துருங்க, நாங்கள் அப்படியே எடுத்துகிட்டு போயிடறோன்னு சொல்ல, அங்கே வேலை செய்கிற அசிஸ்டண்ட்டும் உள்ளே போய் டாக்டர்கிட்ட சொல்கிறான், உனக்கு நம்ம என்ன வேலை செய்கிறோங்கிறது தெரியாதா, வெறும் 10,000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு இதுக்கு துரோகம் பண்ண சொல்கிறியா, நானே வந்து பேசுகிறேங்கிற மாதிரி அந்த டாக்டர் வந்து பேசுகிறாங்க. உங்களோட பையன் தூக்கு மாட்டி செத்துட்டான், அது தெரியுது, இது கொலையா இல்லை தற்கொலையாங்கிறது நம்ம இதுக்கு மேலே அடுத்த ஸ்டெப் பண்ணாதான் தெரியும். சரி, உங்கள் பையனை கொண்டவன் இன்னும் 2-3 பேர்த்த கூட கொல்றதுக்கு சான்ஸ் இருக்குல்ல, அதுக்கே நீங்கள் வழி விடுறீங்க, எங்களோட வேலையை செய்ய விடுங்கன்னு சொல்ல, அப்புறம் அவங்களோட பேரண்ட்ஸும் புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ போய் டாக்டரை பார்க்குறாங்க. டாக்டர்கிட்ட பேசும்போது, உங்களுக்கே தெரியும் தார் எக்ஸ்ட்ராக்ட் ஆச்சுன்னா அது எடுக்கிறது ரொம்ப கஷ்டம், இவனோட மூஞ்சை கூட பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சரின்னு ஹீரோவும் அட்லீஸ்ட் உன்னோட கைரேகையை மட்டும் கொடுங்க, அதை வச்சு யாரும் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறோங்கிற மாதிரி அந்த கைரேகையை சைபர் கிரைமில் நம்ம ஹீரோவுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருப்பாருக்கு, அவர்கிட்ட கொடுத்து கொஞ்சம் சீக்கிரமாக இந்த கைரேகை யாரோட மேட்ச் ஆகுது அப்படிங்கிற மாதிரி பார்த்து கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொல்ல, அவரும் உட்காந்து அந்த டீட்டெயில்ஸ் தான் செக் பண்ணிட்டு இருக்காரு. அதே டைம் நம்ம ஹீரோ போலீஸ் ஸ்டேஷன்லேயும் வந்து உட்காந்துருக்கா. ஏன் இங்கே யாருமே இல்லைன்னு சொல்லி கேட்டால், இன்னைக்கு சந்தியாவுக்கு நிச்சயதார்த்தம், உங்களுக்கும் தெரியும், அது தெரிஞ்சு தான் சார் உங்களை அங்கே அனுப்புனாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதே டைம் நம்ம ஹீரோவுக்கு அந்த கைரேகை கொடுத்தவர்கிட்ட இருந்து கால் வருது. ஜோசப்ங்கிற ஒருத்தரோட அது அக்யூரேட்டாக மேட்ச் ஆகுது, ஆனால் அதுவும் ஒரு ஆக்சிடென்டல் டெத்து தான் அப்படின்னு சொல்ல, சரி அவங்க வீட்டுக்கு போய் விசாரிக்கலான்னு சொல்லி ஸ்ட்ரைட்டாக சந்தியாவோட வீட்டுக்கு போகிறேன் ஏட்டம்மாவை கூட்டிகிட்டு போகிறதுக்கு. ஏன்னா ஒருத்தவங்க விசாரிக்க போகும்போது ஒரு லேடி ஸ்டாஃப் ஒருத்தவங்க வேணும். அங்கே போனால் நம்ம ஹீரோ அடித்த மாமா அவங்க வீட்டுக்காரின்னு சொல்லி எல்லாருமே நிற்கிறாங்க. அங்கே தான் ஹையர் அஃபீஷியலும் இருக்காங்க. அவர் வந்து எதுக்கு இங்கே வந்த, நீ கம்முன்னு போய் வேலையை பார்க்க மாட்டேன்னு சொல்ல, இப்போ நான் போய் அங்கே விசாரிக்கணும் சார், அதுக்காக தான் லேடி கான்ஸ்டபிள் வேணும்னு சொல்ல, சரி அதுக்கு நீ இப்போயா வருவாங்கிற மாதிரி கொஞ்சம் திட்டிகிட்டு இருக்க. அதே டைம் சந்தியா எல்லாம் ரெடியாகி வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் போயிட்டு அந்த வீட்டில் விசாரிக்கும் போது, என்னோட ஹஸ்பண்ட் மெடிக்கலில் ஒரு அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் கடன் தொல்லை கொஞ்சம் அதிகமாக அவருக்கு வேலையும் போயிடுச்சு. அதுக்கப்புறம் புதுசாக ஒரு இடத்துல வேலை கிடச்சிருக்குன்னாரு. எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தார். திடீர்னு நியூஸில் எதையோ ஒன்று பார்த்துட்டு ரொம்ப அப்செட் ஆனார். இதை பற்றி நானும் அவர்கிட்ட கேட்க, அவர் புதுசாக சரக்கு தர்மலாம் அடிக்க ஆரம்பித்தார் திருப்பியும். அதுக்கப்புறம் நம்ம திருப்பி நம்மளோட பழைய வீட்டுக்கே போயிடலான்னு சொல்ல, அங்கே போனால் நம்மளை வெட்டியே போட்டுருவாங்க, நமக்கு வேறு வழியில் இங்கே தான் இருந்தாங்கன்னு சொல்லி நானும் அவரை கன்வின்ஸ் பண்ணேன். சரின்னு அதுக்கப்புறம் அவரும் கோவமாக வெளியே போனார். அதுக்கப்புறம் போலீஸ் வந்து அவர் ஆக்சிடெண்ட்டில் செத்துட்டாரு அப்படிங்கிற ஒரே ஒரு நியூஸ் மட்டும் தான் எனக்கு வந்துச்சுன்னு சொல்ல, ஆக்சிடெண்ட்டில் அவரோட கை 2 தனியாக போயிடுச்சான்னு சொல்ல, இல்லை அவரோட ஃபுல் பாடியும் தான் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு சொல்ல, அதே டைம் சுடுகாட்டில் இருந்து ஒருத்தர் வந்து, எப்பயுமே எந்த ஒரு கான்ட்ராக்ட் இருந்தாலும் எனக்கு தானே கொடுப்பீங்க இந்த கல்லறை கட்டுறதெல்லாம், ஏன் இப்போ மட்டும் வெளியூர்லேருந்து பசங்க வந்து கட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல, என்னது வெளியூர்லேருந்து கட்டிட்டு இருக்காங்களா, எனக்கு இருக்கிற கடன் அடிக்கிறதுக்கே காசு இல்லை, நான் எங்கேருந்து வெளியே கொடுக்க போகிறேன், இந்தாப்பா நீதாம்மா சைன் போட்டு கொடுத்துருக்கேன்னு சொல்ல, அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோ அதெல்லாம் பார்த்துட்டு இது உங்களோட சைனான்னு பாருங்கன்னு சொல்ல, இல்லை இது என்னோட சைன் இல்லைன்னு சொல்ல, அதுக்கப்புறம் ஹீரோக்கு ஒரு டவுட் வருது. சரின்னு அங்கே போனால் இவங்கள பார்த்தோன்னே அவனுங்க ஓடுறானுங்க. அவங்கள பிடிக்கிறதுக்காக நம்ம ஹீரோவும் பின்னாடியே ஓடுறாரு. அப்போ தான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு டாக்டருக்கு அசிஸ்டண்ட்டாக ஒருத்தர் தந்துருப்பான். அவன் கரெக்டாக வண்டியில் வந்து முன்னாடி நிற்க, யார் நீ அப்படிங்கிற சத்தம் போட்டுட்டு இருக்கா. அப்போ கரெக்டாக சந்தியா ஃபோன் பண்ணி ஜோசப்போட 2 கையை மட்டும் வெட்டி எடுத்துகிட்டு போயிருக்காங்கன்னு சொல்ல, நம்ம ஹீரோக்கு கன்ஃபார்மே ஆயிடுது. அதே டைம் அந்த கரெக்டாக அந்த ஃபாரன்சிக்லேருந்து அவரும் ஃபோன் பண்ணி, நீங்கள் கொடுத்த அந்த கைரேகை எக்ஸாக்டாக இன்னும் ஒரு சில பேர்த்தோட மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லி அவங்களோட ஃபோட்டோஸ்லாம் அனுப்ப, நம்ம ஹீரோ அவங்க ஃபோட்டோஸ்லாம் பார்த்தா அதில் அமுதனோட ஃபோட்டோவும் இருக்குது. அப்படியே இங்கே எபிசோட் 2 முடியுது நண்பா. இதுக்கு முன்னாடி இருக்கிற எபிசோடெலாம் நீங்கள் என்ன பார்க்கலனா நம்ம சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அப்படி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை அழுத்துவீங்க.